பண்றது முள்ள மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்ட மாதிரி சித்தா மாதிரியே வச்சுக்கிது. எப்படி கீழே விழுந்து தலையில அடிபட்டதுல யமதர்மனை எதிரில நிக்கிற மாதிரி இருக்குடா. நாம நல்லா தான் இருக்கோம் மோட்டோ. ஏன்னா யம தர்மராஜனோட எரும மாடை இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லையா. நான் சொல்றத நம்பு. யமதர்மனோட எரும மாடா? நம்ம பெரியவங்க சொல்லி இருந்தா நிச்சயமா உண்மையா தான் இருக்கும். ஆனா யம தர்மராஜனை இது வரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது. எனது அப்டேட்டின் படி இன்றுடன் பத்துலுவின் ஆயுட்காலம் முடிவடைகிறது. இன்று நாம் அவனை எங்கு அழைத்து வர வேண்டும்? அதோ பார் சித்திரகுப்தா, பத்துலு நிலத்தை உழுது கொண்டிருக்கிறான். எஸ் யமா. என்ன காரியம் செய்து விட்டாய்? விரைந்து சென்று உனது லேப்டாப்பை எடுத்து வா சித்திரகுப்தா. ஏனென்றால் உலக மக்களின் விதி அனைத்தும் அந்த லேப்டாப்பில் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. என் தலைமையில வந்து விழுந்தது. அட இது ஒரு லேப்டாப் ஆச்சு. ஆமா, இது எங்க இருந்து வந்தது? அந்த விமானத்துல இருந்து தான் விழுந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, அந்த மேக விமானம் மாதிரி வருது. யார் வராங்க அதுல? ஏதாவது நாடக கூட்டையில இருந்து வந்திருப்பாங்களோ? சீக்கிரமா போய் பக்கத்துல போய் பேசலாம். நாமளும் அவங்க கூட அந்த மேகத்துல பயணம் பண்ணலாம். மோட்டோ அவர் நம்மள மாதிரி கிடையாது. யமராஜன், அதாவது யம தர்மராஜன். ஒருவேளை இந்த லேப்டாப் அவர்தான் இருக்குமா? சித்திரகுப்தா, உடனே லேப்டாப்பை கண்டுபிடித்து விடு. அதில் தான் பத்துலுவின் விதி அடங்கி இருக்கிறது. ஒருவேளை அவன் அதை டெலீட் செய்து விட்டால் நாம் அவன் உயிரை எடுப்பது என்பது இயலாத காரியம். அப்படியே யம தர்மராஜன் என்ன கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். மோட்டோ, உன்னை விட்டுட்டு என்னால தனியா போக முடியாது. என்னை எப்படியாவது காப்பாத்து மோட்டோ, காப்பாத்து. என் பத்துலுவை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போற தைரியம் இந்த உலகத்திலேயே யாருக்கும் கிடையாது.